ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம செய்கிற ஒரு டிஷ் தான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் அவங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் சீப்பாக கிடைக்கும் போது நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு நாள் கழித்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி தரோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் நான் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெந்தயம் வந்து நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆற வரலாம் நம்ம வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நான் ஒரு 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது 12 பல் மேலேயே இருக்கும். பூண்டுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆற வரலாம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து முழு பூண்டாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து அந்த முழு பூண்டு கிடைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 25 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நான் முழுசாகவே அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சும்மா அந்த வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு கட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முழு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி அந்த பிங்க் கலரில் வந்துடும். நல்லா என்ன டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்துடும். அந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வர்றதுக்காக நான் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் நம்ம அடுப்பு வச்சு நம்ம நல்லா வேக விடுவோம். எந்த அளவுக்கு குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புல தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம குழஞ்சி வரணும். ஸோ அதனால் நான் தட்டு போட்டு மூடி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ்லாம் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு சேருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த புளி கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு வந்து திக்காக வேணுன்றதுக்காக நான் நல்லா திக்காக இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.